தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எர்த்தை விட டபுள் மடங்கு பழமையான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி வந்துட்டு இருந்தது. இந்த ஆப்ஜெக்டில் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லை அப்படின்னும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்பவே பழமையானது, இதில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ட் சிஸ்டம் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து வானத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து கேப்சர் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் அந்த அட்லஸோட ஒர்க்கு. இந்த மாதிரி ஜூலை 1, 2025 வந்து இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த சிஸ்டம், இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கண்டுபிடிக்குது, எர்த்தை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100லேருந்து 600 km/s ஒரே செகண்டில் இவ்வளோ ஸ்பீடாக இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பீடில் ஒரு நார்மலான ஸ்பீடாக இல்லாமல் வேகமாக வருது, திடீர்னு குறையுது, இந்த மாதிரி அதோட ஸ்பீட் வந்து மாறி மாறி வந்துட்டே இருந்தது. இது வந்து ஒரு நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊரோட சைஸாக இருக்குது. எப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சேலம், அப்படி இல்லைன்னா அந்த பாண்டிச்சேரி, இந்த ஒரு ஊரோட சைஸ் அந்த அளவுக்கு, இந்த ஊரோட சைஸ் அளவுக்கு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் இருந்திருக்கு. அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூமியிலேயே நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்னா எப்படி, அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. மேலும் இந்த ஒரு ஆப்ஜெக்டில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வர பாதை இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நம்ம சூரியனை நோக்கி போகிறப்போ சூரியன்லேருந்து வர கதிர்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷனை வந்து இங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டடி பண்ணுறப்போ அந்த ஆப்ஜெக்டில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்ற விஷயம் நாசா கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வந்து நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னா, நார்மலாக மூணு, அதுக்கப்புறம் மார்ஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சூரியனை ஏதோ ஒரு விதத்தில் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சூரியனை சுற்றாமல் சூரியன் வழியாகவே வந்து சன்னை தாண்டி எர்த்தை தாண்டி இது போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ ஒரு கிராவிட்டிக்கே ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதில் வந்துட்டுருக்கு. அப்படின்றப்போ இது வந்து நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லை அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நேமும் வைக்கிறாங்க. இதோட நேம் என்ன அப்படின்னா 3i அட்லஸ். 3i அட்லஸ் ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2i அதாவது 1i 2i அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் இதே மாதிரி வந்திருக்கு. இது தேர்டாக இருக்கிறனால இதுக்கு வந்து 3i அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஐனா இன்டர்ஸ்டெல்லார், அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்ன்றனால அது வந்து இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லிட்டு நேமு. இப்போ இதுக்கு வந்து 3i அட்லஸ் அப்படி சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து யூஎஸில் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனவே உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து 7.5 பில்லியன் ஓல்டானது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனித வரலாற்றிலேயே மிக பழமையான ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லப்படுது. மனித வரலாற்றிலேயே பழமையானதுன்னா எர்த்தை விட டபுள் மடங்கு முன்னாடியே இது வந்து தோன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஹார்வர்ட் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவருக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டோட கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலராக தான் இருக்கும். ஏன்னா அதோட டஸ்ட்டு காரணமாக ஒயிட்டு, அப்படி இல்லைன்னா க்ரே கலராக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆப்ஜெக்டோட கலர் வந்து ப்ளூ கலராக இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இது வந்து ஒரு ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஷினை எழுப்புறாரு. இதை கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். இதை வந்து விட்டு, அதாவது நார்மலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இது வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டு போகக்கூடாது. இதை வந்து எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வந்தது அப்படின்னா அது வந்து கிராவிட்டியை நோக்கி வரணும். ஏதாவது ஒரு இதை வச்சு கிராவிட்டி ஆகணும்.
ஆனால் இது ஃப்ளைட்டு, அதாவது ராக்கெட், இதெல்லாம் வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக வருமா? ஆனால் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிராவிட்டி ஆகாமல் இது ஆப்போசிட்டாக போகிறதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து அக்டோபர் 29 எர்த்தை நோக்கி ரொம்பவே க்ளோஸாக பாஸ் ஆகியிருக்கு. அப்போ வந்து எர்த்தை நோக்கி பாஸ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் சன்னுக்கிட்ட வந்து இது கிராஸ் ஆகுறப்போ ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா, அந்த ரியாக்ஷனை வச்சு தான் இந்த இதில் வந்து தண்ணி இருக்குது இந்த ஆப்ஜெக்டில் அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஜெக்டில் தண்ணி இருக்குது அப்படின்னாலே, நார்மலாக தண்ணி இருந்தாலே எங்கேயோ ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஏன்னா தண்ணி தான் வந்து நார்மலாக ஒரு அதாவது பேசிக்கான ஒரு விஷயமே தண்ணி தான் ஸ்டார்டிங்கே. தண்ணி இருக்குது அப்படின்னாலே அங்கே ஒரு உயிர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ வந்து நம்ம எர்த்தை விட வேறு எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த ஸ்பேஸில் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுத்துது இந்த ஒரு விஷயம். இந்த கேள்வியை எழுப்புறாரு இல்லையா, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அவர் ஒரு கொஷின் எழுப்புறாரு, இதை பற்றின ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நார்மலாக ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா இப்படி தான் ரன் ஆகும், ஃபிசிக்ஸில் வந்து இப்படி தான் ரன் ஆகுன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த ஃபிசிக்ஸை தாண்டி இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை உண்டு பண்ணுதுன்றப்போ ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது. இது ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதாவது ஏதோ ஒரு உயிரினம் எங்கேயோ இருக்குது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இதை ஏற்படுத்துது. இது ஏலியனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக இந்த ஆராய்ச்சி பண்ணி இது என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தங்கம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.